தென் மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ள பாதிப்புகளை பார்வையிடுவதற்காக விளையாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்போது சென்னையில் இருந்து திருநெல்வேலி மாவட்டத்திற்கு விரைந்திருக்கிறார் என்ற செய்தி வெளியாகியிருக்கிறது. அப்படி அவர் திருநெல்வேலிக்கு வரும் வழியில் அவருக்கு பல அசம்பாவிதமான சம்பவங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அது என்ன என்பதை பற்றியும் தெளிவாக இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் மிக அதிகமான கனமழையானது தற்போது பெய்து வருகிறது. சென்னையில் பெய்த மழையை விட 3-4 மடங்கு மழையானது தற்போது தென் மாவட்டங்களில் பெய்து வருகிறது. தற்போது வரைக்கும் 100 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது என்பது தகவல் வெளிவந்திருக்கிறது. இதனால் தென் மாவட்டங்களில் பாயக்கூடிய தாமிரபரணி ஆறு உள்ளிட்ட பல்வேறு ஆறுகளில் வெள்ளமானது கரை புரண்டு ஓடுகிறது. ஏரியானது நிரம்பி வழிந்தும் சில ஏரிகள் கரை உடைந்தும் வெள்ள நீரானது ஊருக்குள் புகுந்து இருக்கிறது. திருநெல்வேலி பேருந்து நிலையம், ரயில் நிலையம் உள்ளிட்ட அனைத்துமே தண்ணீரால் மூழ்கி இருக்கிறது. பாதுகாப்பிற்காக பேருந்துகள் அனைத்தும் பாலத்தின் மேல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு தென் மாவட்ட மக்களே தண்ணீரில் தத்தளித்து கொண்டிருக்கும் வேளையில் இவ்வாறு வெள்ள பாதிப்புகளை பார்வையிடுவதற்காக சென்னையில் இருந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தென் மாவட்ட மக்களை பார்வையிடுவதற்காகவும் வெள்ள அபாயம் எவ்வளவு இருக்கிறது என்பதை பற்றிய முன்னேற்பாடுகளை செய்வதற்காகவும் காரில் திருநெல்வேலிக்கு நெருங்கியிருக்கும் நிலையில் வெள்ள பாதிப்புகளை பார்வையிடும் பொழுது யாரோ சில மர்ம நபர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் காரின் மீது செருப்பை வீசியிருக்கின்றனர். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் மீண்டும் அமைச்சர் உதயநிதியை அவசரமாக காருக்குள் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். இதனை திமுகவின் எதிர்ப்பாளர்கள் செய்த சதியா இல்லை பாஜகவினரின் சதியா என பல்வேறு கோணங்களில் விசாரணை நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே சென்னையில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை முறையாக திட்டமிடுதல் அடிப்படையில் இந்த வெள்ள பாதிப்புகளை சரியாக இவர்கள் கையாளவில்லை எனவும் திமுக ஆட்சியின் மீது மக்களுக்கு அதிருப்தியானது இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தற்போது தென் மாவட்டங்களிலும் இவ்வாறு வெள்ளம் ஏற்பட்டிருப்பதால் இதனையும் அவர்கள் ஒழுங்காக கையாளவில்லை என்பதாலேயே மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக திமுகவின் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கையானது உடைந்து போய் இருக்கிறதாக பல்வேறு நபர்கள் இணையதளங்களில் கொதித்து எழுந்து வருகின்றனர். இவர்கள் 2.5 ஆண்டுகளாக நடத்திய ஆட்சி சரியில்லை என்பதால் தான் மக்களின் எதிர்ப்பு இவ்வாறாக இருக்கிறது எனவும் பல்வேறு நபர்கள் கூறி வருகிறார்கள். ஒரு நாள் வந்து பார்வையிட்டு விட்டு தலைப்பு செய்திக்காக பார்வையிடுவது போல் செய்வது முக்கியமில்லை, நின்று வேலை செய்ய வேண்டும். வெள்ள பாதிப்பு முடியும் வரை தங்கி மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்ய வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். தற்போது சென்னையில் இருக்கக்கூடிய மக்களின் நிலைமையை விட தற்போது திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மக்களின் நிலைமை மிக மோசமாகி கொண்டே வருகிறது. அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருக்கக்கூடிய தரைத்தளம் முழுவதுமே தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது. இதனால் முதல் மாடியில் அனைவரும் குடியேறியிருக்கின்றனர். முதல் மாடியிலும் தண்ணீர் நெருங்கி கொண்டிருப்பதாக மக்கள் அச்சத்தில் 2வது மாடிக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஒரே அடுக்குமாடி மட்டுமே இருக்கக்கூடிய வீடுகளில் மக்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே எக்கச்சக்கமான ஏரிகள் உடைந்து பாலங்களும் உடைந்து சாலைகளே இல்லாமல் முழுவதுமாக சேதமடைந்துள்ளது. இதையெல்லாம் கூடிய விரைவில் சரி செய்ய வேண்டும் எனவும் உடனடியாக மீட்பு பணியினரை அதிகப்படுத்தி பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பல்வேறு நபர்களை தன்னார்வலர்களின் அழைத்து தேவையான உதவிகளை மாவட்ட மக்களுக்கு செய்ய வேண்டும் எனவும் பல்வேறு சமூக ஆர்வலர்கள் இணையதளங்களில் கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். மேலும் மற்றொரு முக்கியமான செய்தி, தென் மாவட்டங்களை சார்ந்த மக்கள் பெரும்பளவில் கால்நடைகளையும் ஆடு, மாடு, கோழி உள்ளிட்டவை விலங்குகளையும் சார்ந்தே வாழ்க்கை வாழ்ந்திருக்கின்றனர். அதனால் விலங்குகளையும் சரியான அளவில் அந்த விலங்குகளை மீட்டு அவர்களுக்கு உண்டான வாழ்வாதாரத்தை அமைத்து தர வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்படுகிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னவென்று மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். திமுக அரசு தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வெள்ளத்தை எவ்வாறு கையாளுவார்கள் என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவென்று கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் உடனுக்குடன் அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்.